ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இவங்க எல்லாம் மறந்தும் கூட தர்பூசணியை சாப்பிடக்கூடாது. அது யாருன்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தர்பூசணி அப்படிங்கிறது வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு உணவு தான். பலரும் விரும்பி சாப்பிடக்கூடியது. உடம்புல நீர்ச்சத்து குறையாம பாதுகாக்கிறதுக்கு நம்மள பலரும் இந்த பழத்தை சாப்பிட்றோம். ஆனால் எல்லாரும் தர்பூசணியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சில நபர்கள் கண்டிப்பாக தர்பூசணியை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். தர்பூசணி அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் விருப்பமான ஒரு பழம் தான். வெயில் காலத்தில் இது அதிகமாக கிடைக்கும். இதில் அதிக அளவு நீர்ச்சத்து, விட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கிறதுனால உடலுக்கு ஆரோக்கியத்தை தருது. வெயில் காலத்தில் உடல் சூட்டை குறைக்கும் தன்மையும் தன்னுள்ள வச்சிருக்கு. தர்பூசணி பழம் சாப்பிடலாமா அப்படின்னா எல்லாரும் சாப்பிட முடியாது. சில குறிப்பிட்ட நோய்கள், உடல்நிலை காரணமாக சிலர் இதை கட்டாயமாக தவிர்க்கணும். யார் எதுக்காக இந்த பழத்தை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், நீரிழிவு நோய் இருக்கிறவங்க தர்பூசணி பழம் இயற்கையாகவே அதிக கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டதாக இருக்கு. இதோட ஜிஐ மதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 72. இது அதிகப்படியான சர்க்கரையை உடலில் சேர்த்துரும். உடலுக்குள்ளார சர்க்கரை ரொம்ப வேகமாக அதிகரிக்கும். இரத்த சர்க்கரை நிலை வேகமாக உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் எதிர்ப்பு ஏற்படலாம். இதனால சர்க்கரை நோயாளிகள் கொஞ்சமாக நீங்கள் தர்பூசணியை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தர்பூசணியை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. செகண்ட் ஒன், ரத்த அழுத்தம் குறைவாக இருக்கிறவங்க தர்பூசணியில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இது ரத்த அழுத்தத்தை குறைக்கிற தன்மையை தன்னுள்ள வச்சிருக்கு. ஏற்கனவே ரத்த அழுத்தம் குறைவாக இருக்கிற நபர்களுக்கு சோர்வு, மயக்கம் கூட ஏற்படலாம். இது தலை சுற்றல், மயக்கம் மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கிடும். பிபி குறைவாக இருக்கிறவங்க அளவோடு தர்பூசணியை சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. தேர்ட் ஒன், சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க தர்பூசணியில் அதிகமான நீர், பொட்டாசியம் சத்தெல்லாம் இருக்கு. சிறுநீரக செயல்பாடு சரியாக இல்லாதவங்களுக்கு இது பெரிய சிக்கலை ஏற்படுத்திடலாம். அதிக பொட்டாசியம் இருக்குல்ல, இது உடலில் சேமித்து கிட்னி செயல்பாட்டை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நீரிழிவு நோயாளிகளுக்கு இது கூடுதல் சிக்கலை ஏற்படுத்திடும். வீக்கம், சிறுநீரக பிரச்சனையை கூட ஏற்படுத்தலாம். சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் தர்பூசணியை தொடவே கூடாது. ஃபோர்த் ஒன், செரிமான கோளாறு இருக்கிறவங்க தர்பூசணியில் அதிக அளவு நீர்ச்சத்து, சர்க்கரையெல்லாம் இருக்கு. சிலருக்கு இது செரிமான பிரச்சனையை ஏற்படுத்திடலாம். வயிறில் அதிக அளவு வாயு, பித்த கோளாறு கூட ஏற்படும். அதிக நீர்ச்சத்து இருக்கிறதுனால அடிக்கடி மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கை ஏற்படுத்திடும். ஏற்கனவே அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு குடல் பாதிப்பை கூட ஏற்படுத்தலாம். வாயு பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் இந்த தர்பூசணியை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. ஃபிஃப்த் ஒன், உடல் எடை அதிகரிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தர்பூசணி சத்துக்கள் நிறைஞ்சது தான் அப்படின்னாலும் இயற்கை சர்க்கரை அதிகமாக இருக்கு. அதிகமாக சாப்பிட்றது உடல் கொழுப்பை அதிகரிச்சிடலாம். மெட்டபாலிசத்தை மந்தமாக்கலாம். உடம்புல சர்க்கரையோட நிலை உயர்ந்து போயிடும். கொழுப்பு சேமிப்பு அதிகரிக்கலாம். உடல் எடையை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அளவாக தர்பூசணி எடுத்துக்கலாம். சிக்ஸ்த்து ஒன், அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்க சிலருக்கு தர்பூசணியில் இருக்கக்கூடிய புரதம், கார்போஹைட்ரேட் கலவைகள் இருக்குல்ல, அது உடம்புல அலர்ஜியை ஏற்படுத்திடலாம். சொறி, தோல் புண், வீக்கம் இது மாதிரியான பிரச்சனைகளை கூட ஏற்படுத்திடும். தூக்கமின்மை, மூச்சு விடுற பிரச்சனை, கடுமையான அலர்ஜி ரியாக்ஷன் கூட வந்துடும். தர்பூசணி சாப்பிட்டதும் உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு உடனே டாக்டரை சந்திக்கிறது நல்லது. அலர்ஜி இருக்கிறவங்க தர்பூசணியை அவாய்ட் பண்ணிடுறதும் நல்லது. செவன்த் ஒன், இரவு நேரத்தில் தர்பூசணியை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. தர்பூசணியில் அதிக அளவு நீர்ச்சத்து இருக்கிறதுனால நைட்டு சாப்பிட்றதுனால சிறுநீரை பெருக்கி தூக்கத்தை பாதிச்சிடலாம். இரவு நேரத்தில் சிறுநீர் அழுத்தம் அதிகரிக்கும். சோர்வும் தூக்க குறைவும் கூட ஏற்பட்டுடலாம். அதிக சர்க்கரை இருக்கிறதுனால நைட்டில் உடம்புக்குள்ளார இன்சுலின் அளவு அதிகரிக்கும். தர்பூசணியை நைட் நேரத்தில் சாப்பிட்றத தவிர்த்துட்டு பகல் அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைமில் எடுத்துக்கிறது நல்லது.
இந்த வீடியோல யாரெல்லாம் தர்பூசணிய தொடவே கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் பார்த்தோம். இந்த வீடியோ இந்த சீசன்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.